கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். புதன்கிழமை விசுவாவசு வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் வருடம் தை மாதம் 21ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 12 மணி 24 நிமிடம் வரை மகம், அதன் பின்பு பூரம். திதி அதிகாலை 2 மணி 59 நிமிடங்கள் வரை துதியை, அதன் பின்பு திருதியை. யோகம் நாள் முழுவதும் அமிர்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது சந்திரன், மகரத்தில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு புதன். இன்றைய நாள் முழுவதும் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மேஷ ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு மிகவும் சிறப்பாக உள்ளது என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மேஷராசிக்கு அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். இன்றைய கிரக அமைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக ரிஷபராசிக்கு அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மிதுன ராசிக்கு அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும். பணம் வரவு மிக சிறப்பாக இருக்கும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும். எனினும் செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கடகராசிக்கு அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமான முடிவுகள் ஏதாவது இன்று எடுக்கும் பட்சத்தில் அதில் சற்று நிதானம் தேவை. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக சிம்மராசிக்கு அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக அற்புதமான நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத கன்னி ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கன்னி ராசிக்கு அமைந்துள்ளது. துலாம். துலாம் ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக அமைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் மிக அற்புதமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும். ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமண முயற்சி வெகு விரைவில் கைகூடும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக துலாம் ராசிக்கு அமைந்துள்ளது. விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் உருவாகும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். பணம் வரவு நல்லபடியாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக தனுசு ராசிக்கு அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். வழக்கமான ரெகுலரான வேலைகளை மட்டும் பார்க்க வேண்டும். சந்திராஷ்டமம் இருப்பதால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. கும்ப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி நல்லபடியாக அமையும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கும்பராசிக்கு அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பணம் வரவு மிக அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். எடுக்கும் முக்கிய முடிவுகள் சற்று நிதானம் தேவை. திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும். செலவுகள் சற்று கூடுதலாகவே அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மீனராசிக்கு அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.